பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த 12 மாதமும் காத்திருந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட கர்த்தருடைய பாதத்தில் நாம் வந்திருப்பது, ஒன்றாக கூடி சேர்ந்திருப்பது எல்லாமே காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிதான் வந்திருக்கிறோம். காத்திருப்பவர்களுடைய காத்திருப்பு வீண் போகாது என்று சொல்லி நான் உங்களை வேத வசனத்தை சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். மன சோர்வோடு வந்திருக்கிறவர்கள் நிச்சயமாக நான் சொல்றேன், சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுவார். அவருடைய சமூகம் நம்மளை ஆனந்த மகிழ்ச்சியினால நிரப்புகிறது தான் அவருடைய சமூகங்க. நம்ம இங்கிருந்து புறப்படும் போதும் நாம் வரும்போதும் அவருடைய சமூகத்தில் வந்து இருந்தால் நான் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்கிற அத்தனை வரையும் இயேசுவின் நாமத்தினால ஒரு விசை கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வேத வசனத்துக்குள்ளாக நாம் போகலாம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் உங்களையும் என்னையும் குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வருடம் துவக்கத்திலிருந்து விண்ணப்பம் பண்ண எல்லா விண்ணப்பங்களும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தும் வீட்டிலிருந்தும் ஜெப வீடுகளிலிருந்தும் தனிமையிலிருந்தும் இரவு பகல் என்று ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் அங்க உங்களுடைய ஜெபங்களும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு தர வேண்டிய விடுதலைகளின் சுகமும் எல்லாமே ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவைகளாய் காணப்படுகிறதுக்கு எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் 12 மாதம் காத்திருந்து இன்னும் பெற்றுக்கொள்ளலே என்று சொல்லி நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, வேண்டாண்டா, இன்னும் எதுவும் கிடைக்கல, இந்த இடத்தை விட்டு போயிடலாமா, இந்த சூழ்நிலைகளை விட்டு மாறிடலாமா, புதிய வருடத்துல வேண்டாம், வேற எங்கா போயிடலாம், வேற ஏதாவது செய்யலாம், நம்ம இப்படி எல்லாம் ஏன் இவ்வளவு நாள் காத்திருந்து கிடைக்கல, இப்படி எல்லாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே தேவனுடைய பாதத்தில் போய் அந்த 40 நாட்கள் இருந்து கீழே இறங்கி வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் என்ன செய்துட்டாங்க, அவங்களுக்கு பொறுமை இல்ல, காத்திருக்க முடியல. மோசே வரலன்னு அவங்க என்ன செய்யறாங்க, அங்கே கன்று குட்டிகளை விக்கிரகங்களை செய்து இல்லையா அங்கு அதை ஆராதிக்க தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் சொல்றார், அவர்களைப் போல நீங்களும் முறுமுறுக்கிறவர்களாகவும் பொறுமை இழந்தவர்களாகவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மோசே வந்து விட்டார். அதே போல இங்க இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில் வந்த இந்த நாட்களை கொண்டாடுகிறோம். பாருங்களேன், இந்த மல்கியா சாப்டர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவான். இதோ வருகிறார் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்து விட்டாருங்க. அவரை அப்பா நமக்காக அவர் பூமியில் வந்து பிறந்து விட்டார். அவர் பிறந்த இந்த நாளை கொண்டாடுகிற நீங்கள் காத்திருங்க. நிச்சயமாக இம்மானுவேல் என்பது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அந்த தேவனாகிய கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் வைத்திருக்கிறார், செய்துட்டார். அதை நீங்கள் அன்றைய தினத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க. நீங்க ஊழியக்காரர்கிட்ட வந்து பேசிருக்கிறீங்க, விசுவாசிகள்கிட்ட பேசிருக்கிறீங்க, நீங்க ஒருவரோட பேசிருக்கிறீங்க, எனக்காக ஜெபிங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதேதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசினதை பிதாவாகிய தேவன் கேட்டாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்தில் அவருடைய குமாரன் பேசினதை பிதாவாகிய தேவன் கேட்டார் என்றார். பூமியில் நீங்களும் நானும் பேசுகிறதே தேவனாகிய கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். இங்க பயந்தவர்களுக்கு சகல நன்மையும் இருக்குதுங்க. நீங்க பொறுமையோடு இருங்க. நிச்சயமாக இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக உங்க ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பாருங்களேன், ஆனால் அப்படி கர்த்தருக்கு காத்திருக்க முடியாதவர்கள் இங்க பாருங்களேன், 14-15 வசனம் என்ன சொல்றது, தேவனை சேவிப்பது விருதா. இப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லுவாங்க தான் உங்களை. நிறைய பேர் உங்களை பார்த்து, நீ என்ன தேவனை வணங்கி ஞாலயத்துக்கு போய் என்னத்தை கண்டுட்ட, ஜெபிச்சு என்ன கண்டுட்ட, உபவாசம் பண்ணி என்ன கண்டுட்ட, முடிய போகுது, இந்த வருஷம் முடிய போகுது, இன்னும் ஒண்ணும் நடக்கல, உங்க வீட்டுக்குள்ள என் கணவர பிள்ளைகளை யாரு கூட சொல்லலாம். ஆனா நான் சொல்றேங்க, பாருங்களேன், கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்குதுன்னா என்ன பிரயோஜனம்? நீ இல்லையா அண்ணாள் தேவாலயத்திலிருந்து அழுதுகிட்டே இருந்தா, நீ என்ன அழுதுகிட்டே இருக்க என்று சொல்லினாங்க. அதே போல உங்களையும் குழந்தை இல்லாத சகோதரிகள் வருஷம் முடிய போது, நீ ஜெபிச்ச, உனக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் ஒண்ணு நடக்கலன்னு சொல்லுவாங்க தான். நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஆனா நீங்க சொல்லுவீங்க, அவ கடவுளை நம்மள ஒண்ணு செய்யல, அவ ஜெபிக்கல, என்னை போல இது பண்ணல, ஆனா அவளுக்கு எல்லாம் நன்மை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து, கர்த்தருக்கு பயப்படாத கட்டளைகளை கை கொள்ளாதவங்களை பார்த்து நீங்க நினைக்கலாம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை படிச்சு பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள்
விடுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இப்படி நீங்க சொல்லியிருந்தன ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இந்த வருடம் முடிய போகுது. இன்னைக்கு 15 நாட்கள், இன்னும் 15 நாட்கள் இருக்குது. உங்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் ஒரு நிமிஷத்துல, கர்த்தருக்கு பயந்தவர்கள் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சகலம் நன்மைக்கு ஏதாவது வைத்திருக்கிறாருங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் நீங்க காண போறீங்க. உங்க பேர் எழுதப்பட்டிருக்க புஸ்தகத்துல உங்களுடைய விண்ணப்பங்கள் எழுதப்பட்டிருக்குது. பரலோகத்தில் எல்லா விண்ணப்பங்களும் வாசிக்கப்பட்டாயிருச்சு. தூதர்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டாயிருச்சு. தூதர்கள் இந்த நாட்களில் வந்து உங்கள் வீடுகளை விசாரிக்க வருவார்கள், உங்களை பாதுகாக்க வருவார்கள். தேவன் தாமே பரலோகத்தின் தேவன் குமாரனாய் கிறிஸ்து இம்மானுவேல் என்ற அதிசயமான ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து உங்களோடு கூட இருந்து உங்களை உறவாடி உங்களுடைய எல்லா காரியங்களுக்கு, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவர். அதற்கு தான் அவர் வந்து பிறந்தார். அவர் இப்பொழுதே நீங்க கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க. இசப்பா, என்னை தாழ்த்துக்கிற, ஒப்பு கொடுக்கிற. வீண் பெருமைக்கோ பெருமைப்பட்டிருந்தனோ இல்ல நான் அகம்பாகமா அகந்தையா ஏதாவது பேசியிருந்தா கூட தயவா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வீர்கள் என்றால் நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு விண்ணப்பங்கள் இன்றைக்கு பதில் தந்து காத்திருப்பு வீண் போகாது என்று சொல்லி உங்களை ஒரு வீசை கூட உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா இயேசுவின் நாமத்தினால. பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இறங்கட்டும், ஜெப வீடுகளில் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இந்த ஞாயிறு ஆராதனை தேவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்திருக்கிறோமாப்பா. இம்மானுவேல் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை இந்த 15 நாட்களுக்குள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா, இவர் ஒவ்வொருவருக்கா மடியில் ஜெபிக்கிற ஜெபம் எகிப்திற்கு இந்த வாதிகள் இவருக்கு வரவிட மாட்டேன்னு சொன்னீரே. காத்திருந்தவர்கள் இந்த ஆண்டு முழுதும் காத்திருந்திருக்காங்கப்பா. கழுகுகளை போல புது பலன் அடைத்து எலும்பட்டு முறைமான ஷீதிரிவா அப்பா, நீதியின் சூரியன் இவர்கள் மேல் விதித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயமான காரியங்களை காணட்டும் அப்பா. வைக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. நீர் இவர்களை குணப்படுத்தும், தழும்புகளால் சுகப்படுத்துங்கப்பா. இப்பொழுது வல்லமை கடந்து வரட்டும். இவர்களுக்குள் விசுவாசம் உண்டாகட்டும். இவருடைய காத்திருப்பு வீண் போகாதபடி கர்த்தர் அதிசயமான காரியங்கள் செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சல் ஷீலா ரசரியோ. ஆமென்.